குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் மென்சுரேஷன் டாப்பிக்கு. அதில் எக்ஸசைஸ் 7.3 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். A vessel is in the form of hemispherical bowl mounted by a hollow cylinder. The diameter is 14 cm and the height of the vessel is 13 cm. Find the capacity of vesselனு கேட்டிருக்கான். ஒரு வெசல் வந்து பார்த்திங்கன்னா ஹெமிஸ்பெரிக்கல் பவுலை ஹாலோ சிலிண்டரில் மேலே வச்சுருக்காங்க. அதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். ஹைட் ஆஃப் தி டோட்டல் வெசல் பார்த்திங்கன்னா 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். சரிங்களா? கேள்வி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ சொல்யூஷன் வாங்க. டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வெசல்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அந்த வெசல் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹெமிஸ்பியரிக்கல் பவுல் மாதிரி இருக்குது, கீழே வந்து சிலிண்டர் மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஹெமிஸ்பெரிக்கலோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தான். ஓகேங்களா? இப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் தி வெசல் வந்து 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஹாலோ சிலிண்டர் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதோட டயாமீட்டர் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டருக்கும் சரி ஹெமிஸ்பியருக்கும் சரி எவ்வளோ கொடுத்துருக்கான்? 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். அப்போ ரேடியஸ்னால் என்ன வரும் அப்படின்னா டயாமீட்டரில் பாதி தானே ரேடியஸு. அப்போ என்ன வரும் அப்படின்னா 14/2 போட்டிங்கன்னா 7 சென்டிமீட்டர் தான் வந்து ரேடியஸ். இதோட டோட்டல் ஹைட் ஆஃப் தி வெசல் மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்கான்? 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் ஹைட்டு. இந்த சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த 13ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 6. அதை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ தனித்தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், πr²h cubic யூனிட்ஸ். ஓகேங்களா? இப்போ பைக்கு வந்து பார்த்திங்கன்னா 22/7. ஆறுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா 7ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ 7 × 7 × h வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர். அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணலாம், 7ஐயும் கேன்சல் பண்ணிக்க. இப்போ 22 × 7 × 6 அதை மல்டிப்ளை பண்ணால் 924. அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரியர். அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 2/3 πr³ cubic யூனிட்ஸு. இப்போ 2/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு 7 × 7 × 7. ஏன்னா r³ கொடுத்துருக்கான், அதனால் 3 டைம்ஸ் 7 போட்டுக்கிறீங்க. இந்த ஒரு 7ம் கேன்சல் பண்ணிவிட்டு 22 × 2 × 7 × 7 /3 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 718.6. இப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் தி வெசல். இப்போ ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம், வால்யூம் ஆஃப் த சிலிண்டரையும் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியரையும் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ அப்படியே போடுங்க. 924 + 718.67 கேல்குலேட் பண்ணால் டோட்டல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 1642.67 சென்டிமீட்டர் க்யூப் தான் அந்த டோட்டல் வெசலோட கெப்பாசிட்டிங்கிறான்.